guys, welcome back to another video. நான் உங்கள் SK from கோலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோலேருந்து எப்படி ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். சிஸ்கோ ஃப்ரீ சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்க உங்கள் மொபைல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து மொபைலில் நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். இப்போ வந்து லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் ஃபார் ஆல் வித் சிஸ்கோ அப்படின்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொல்லும், வெப் ஆப் தான். அது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகும், அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் ஃபார் டெக் ஜாப்னு இருக்கும். இது என்னன்னா இந்த சிஸ்கோவில் என்னன்னா நீங்கள் வந்து லேர்ன் மட்டும் பண்ண மாட்டீங்க, நீங்கள் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்ற ஒரு லேப் மாதிரி இருக்கும். இது என்னன்னா நீங்கள் வந்து ஒன்லி லேர்னிங் மட்டும் இல்லை, ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ண போகிறீங்க, கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அதுதான் வந்து இந்த சிஸ்கோவோட ஐடியாவே. சிஸ்கோ பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கம்பெனி. அவங்க வந்து ஒரு ரொம்ப வருஷமாக சிஸ்கோ வந்து இருக்காங்க. சிஸ்கோ பற்றி வேணும்னா கேட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து அடுத்து சிஸ்கோக்கு ஒரு வீடியோ போடுறேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரெடி டு பில்ட் யுவர் பாத் இன் சைபர் செக்யூரிட்டி கரியர் இருக்கும். இது என்னென்னா சைபர் செக்யூரிட்டியில் சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு கரியர் பார்த்த மாதிரி ஜூனியர் சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்ட்டு கரியர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டினா என்னென்ன படிக்கணும், சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து என்னென்ன நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபுல் கோர்ஸ் பேக்கேஜ் தான் இது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். படிச்சுட்டிங்கன்னா சர்டிஃபிகேட் கிடைக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒன்று இருக்குது, அது வந்து எழுதினோம்னா உங்களுக்கு வந்து காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரீ தான். எக்ஸாம் எழுதிச்சுன்னா அதுக்கு வந்து இன்னொரு மார்க் சர்டிஃபிகேட் மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த இது வந்து வேணுன்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நெட்வொர்க்கிங் இருக்குது. நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெட்வொர்க்கிங்னா என்ன, அதை வந்து நெட்வொர்க்கிங் சிஸ்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெட்வொர்க்கிங் இது கம்பெனி தான். ஸோ நெட்வொர்க்கிங்கில் இவங்களோட கோர்ஸ் வந்து இருக்குது, ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் வந்து அது கூட ஃப்ரீ தான், அது கூட படிச்சிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம் வேணும்னா எழுதலாம், அதுக்கு வந்து எக்ஸாம் கொண்டா பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கோர்ஸ் படிக்க ஃப்ரீ தான். படிச்சு முடிச்சிங்கன்னா சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக கிடச்சிடும். இப்போ அந்த சைடில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் டேக் ஃப்ரீ கோர்ஸ்னு இருக்கும். அங்கே வந்து ஃப்ரீ கோர்ஸஸ்லாம் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து வேணும்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஏரியாஸ்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், OSIT, டேட்டா சயின்ஸு, ப்ரோக்ராமிங், டிஜிட்டல் லிட்ரஸி, அப்புறம் ப்ராக்டிஸ், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் ப்ரோக்ராமிங் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து நிறைய கோர்ஸ் வந்து வரும். இப்போ வந்து பைத்தானில் வந்து பைத்தான் எசென்ஷியல் 1, 2 இருக்குது. பைத்தான் எசென்ஷியல் 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 4 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஃப்ரீ தான். 30 hours 30 லேப்ஸ் இருக்குது. அது வந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் படிக்க அது வந்து லேப் மாதிரி பண்ணி பார்ப்பீங்க. அப்புறம் இந்த கோர்ஸ் வந்து படிச்சு முடிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்கோ பேட்ச் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து அந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன படிப்பீங்கன்றதுக்கும் தனி பேட்ச் மாதிரி இருக்குது. இல்லை ஒன்றா பாருங்கள். ஒன்ஸ் கீழே வந்து ஓகே இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம்னா கீழே வந்து கெட் ஸ்டார்ட்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இதில் வந்து நான் படிக்க போகிறீங்க பாருங்கள். ஃபஸ்ட் மாடியில் வந்து பைத்தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் என்ன, பைத்தானோட டேட்டா டைப்ஸ் வேரியபிள், அப்புறம் பைத்தானோட பூலியன் வேல்யூ அந்த மாதிரி, அப்புறம் அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் டப்புள்ஸ்னா என்ன, அதுக்கு ஒரு பைத்தான் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும். அது வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் கொடுங்க, அப்படின்னா நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நான் வந்து இங்கே வந்து கூகுள் கொடுக்குறேன் பாருங்கள். கூகுள் கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி வரும், அதில் ஏதாவது ஒரு மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட கண்ட்ரி கேட்கும், வந்து நம்ம இந்தியா, அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அந்த பர்த் மந்த்து அப்புறம் இயர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் நேம் மாதிரி வந்திருக்கும். நேம் மாதிரி வந்துட்டு கீழே வந்து நீங்கள் இப்போ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து ப்ரௌஸ் கேட்லாக் இருப்பாருங்க, அது வந்து கொடுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் இருக்குது. அங்கே நான் இப்போ எந்த கோர்ஸும் படிக்கல, ஸோ எனக்கு வந்து இப்போ நோ பேட்ச்னு இருக்குது. ப்ரௌஸ் கேட்லாக் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதாவது லோடிங் ஆகும். கோர்ஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பேசிக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நான் தான் அந்த கோர்ஸ் வந்து படிக்க போகிறேன். அப்புறம் சைபர் த்ரெட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் டேட்டா அனாலிஸ்ட் இருக்குது, என் பாயிண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குது, அப்புறம் எக்ஸ்ப்ளோரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வித் சிஸ்கோ பேக்கேஜ்னு இருக்குது. அதுக்கு இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி இருக்குது. அப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதுக்கு செகண்ட் பேஜ் வந்தீங்கன்னா அப்புறம் இந்த IoT, அப்புறம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அப்புறம் நெட்வொர்க்கிங் அட்ரஸு, அந்த மாதிரி நிறைய நெட்வொர்க்கிங் கோர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் OSோட பேசிக்ஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் எசென்ஷியல் 1, 2 இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க.
இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பேசிக் இருக்க அந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒன்ஸ் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணினா கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பேசிக் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு ஒரு பேட்ச் மாதிரி வரும், கூட சர்டிஃபிகேட் வந்துடும். அதில் வந்து நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். பர்சனல் கம்ப்யூட்டர், அப்புறம் லேப்டாப்பு, அதர் மொபைல் டிவைஸு, அப்புறம் ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கும். கெட் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ்க்குள்ள வந்து என்ட்ரு ஆகிடும். அதுக்கு இந்த கோர்ஸோட அவுட்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது பாருங்கள். அந்த கோர்ஸோட அவுட்லைனில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கோர்ஸாக படிக்கணும். இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்னால் என்ன, பர்சனல் கம்ப்யூட்டர் இதை பற்றி பேசிக்காக இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுப்பானுங்க. எதுக்கு இந்த மாடியூல் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு சில வீடியோஸும் வரும். இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பார்த்து முடியும். ஒன்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சிங்கன்னா அதுக்கடுத்து கீழே வந்து எக்ஸாம் இருக்கும், ஃபைனல் எக்ஸாம். அது வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ்க்கு சர்வே கேட்பாங்க. அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து லேப் இருக்குது. இந்த லேபும் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து சர்வே வந்து எடுக்கும். அது வந்து உங்களுக்கு சர்வேக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன இந்த கோர்ஸ் பற்றி என்ன பிடிச்சிருக்கா, எதுக்காக நீங்கள் வந்து இது எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து யார் என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷன்லாம் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஒன்ஸ் அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிமெயில் வந்து வந்திருக்கும். இந்தமாதிரி நீங்கள் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, உங்களோட பேட்ச் வந்து க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா கூட அங்கே கூட உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா அந்த கோர்ஸோட பேட்ச் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ளைம் பேட்ச்னு கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் வந்து ஒரு வெப்சைட் போகும், கிரெடிலின்ட்டு. அங்கே போய்ட்டு நீங்கள் சிஸ்கோக்கு வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஒரு ஐடி. அந்த ஐடியை வந்து மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து எந்த ஐடி வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அந்த ஐடியை வந்து மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு இந்த கிரெடிலி வெப்சைட்குள்ளே வந்து போயிடுங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து உங்கள் நேம்லாம் கேட்கும். நேம் கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் ஐடி, அந்த கரெக்டான ஜிமெயில் ஐடியை பார்த்துக்கலாம். அதுக்கு உங்கள் கண்ட்ரி, அப்புறம் இந்த வந்து கிரெடிட்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஓகேவா கேட்கும். ஓகேனா எஸ் கொடுத்துருங்க. க்ரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ச் வந்து காமிக்கும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேட்சை பற்றி காமிப்பானுங்க. பேட்ச் வந்து என்ன இல்லை நீங்கள் அந்த மாதிரி கேட்பானுங்க. அதுக்கடுத்து இதுக்கு ரிலேட்டாக இருக்க வேறு ஏதாச்சும் பேட்ச் கூட காமிப்பாங்க. அதுக்கு கூட நீங்கள் வந்து வேணா கோர்ஸ் வந்து அந்த கோர்ஸ் வந்து படிச்சிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பேட்ச் இருக்குது பாருங்கள். அதை வந்து கொடுத்து அது பப்ளிக்கில் இருக்கணும். ஆட்டோ அக்செப்ட் அது வந்து ஓகே சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கான உங்கள் பேட்ச் வந்து காமிக்கும். இந்த பேட்ச் வந்து நீங்கள் வந்து உங்கள் லிங்க்டின்னு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், வாட்ஸ்அப் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த பேட்ச் வந்து இமெயிலு இல்லைனா ஒரு லிங்க் மாதிரி கூட வந்து நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த டவுன்லோட் பிடிஎஃப் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து பிடிஎஃப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த இது வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட் இருக்குது. என் நேம் போட்டிருக்கு. என்னென்ன கோர்ஸ் படித்தேன், ஹார்ட்வேர் பேசிக் கோர்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பேசிக்னு இருக்குது. அதுக்கு அங்கே என்னென்ன படித்தேன்ட்டோ கீழே இருக்குது. அது கீழே வந்து பயாஜ் இருக்குது, ஒரு QR கோட் இருக்குது. இந்த வீடியோவோட எண்டிங் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.